ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அலாரம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்பை ஏஜென்ட்ஸா இருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கம்பெனில இருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஏற்படுது. அதை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ட்ரிப்புக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஃபிளைட் ஒன்று கிராஷ் ஆகுது. அந்த சம்பவத்துல நம்ம ஹீரோ உயிரோட இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதுக்காக அவரை பிடிக்கிறதுக்காகவும் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காகவும் ஒரு டீமை கலக்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, பல நூறு படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். சரி, ஸ்டோரி பிளாட் தான் அப்படி எடுத்திருக்காங்க, அது எக்ஸிகியூஷன்லாம் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் அவங்க கேரக்டர் நீட்டாவே எழுதியிருக்காங்க. மற்றபடி ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், யார் கேரக்டருமே பெருசா எழுதல. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு கிடையாது, ஸ்கிரீன் பிளேஸும் கிடையாது. சரி, படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போர்ஷன்ஸே கம்மியாக தான் இருக்கு. அது ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். படத்தில் மெயின்டைன் பண்ணிருக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டரும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருக்கு. கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஒரு சில ஆக்ஷன் போர்ஷன்ஸை தவிர வர டிராமாட்டிக் போர்ஷன்ஸும் பயங்கரமாக லேக் அடிக்க தான் செய்யுது. சுத்தமாக என்டர்டெய்னிங்கே இல்லாத ஒரு படமா இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.